என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி இருக்கு. என்னென்னமோ நினைப்பெல்லாம் வருதுடா. நம்மளும் தான் நாயா உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். கடையிலாம இருக்க முடியுதாடா? ஆனா உள்ள கடக்க வர மாத்தா ஒத்த பொம்பளைய உழைச்சு சம்பாரிச்சு சேர்த்து ஒத்த ரூபாட கடை இல்லாம காடு வீடு இப்படி சேர்த்துருக்காண்டா. எம்பூட்டு கஷ்டப்பட்டிருப்பா. உனக்கெல்லாம் தெரியாதடா செல்வம். அப்படி ஆத்தாவத்தில் நிறமாத்த பய நம்ம கிழவன் மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் மேலுக்கு முடியாம கிடந்தாரு. அப்ப நம்ம வீட்டில் தான் கஞ்சி காய்ச்சி கூடையில வச்சு தலையில சுமந்துக்கிட்டு உன்னை வகுத்துல வச்சுக்கிட்டு என்னை இடுப்பில் ஏற்றிக்கிட்டு ஒரு கையில் உப்புல அனுப்பிச்சுக்கிட்டு 2 பஸ் மாதிரி மதுரைக்கு போய் கிழவனை பார்த்து கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு வாரம் 2 வாரம் புறக்கி ஆயிட்ட கொடுத்து பண்ணும் பாடு கொடுத்துட்டு திரும்ப பஸ் ஏற வந்தா ஆத்தா கையில நாளா கூட இல்லடா.